தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக வருகின்ற 43வது வணிகர் தின மாநில மாநாடு விழிப்புணர்வு எழுச்சி மாநாடாக திருவாரூரில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு இந்த மாவட்டத்தினுடைய அருமை தலைவர் மண்டல தலைவர் செல்லமுத்து தலைமையிலே ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் மதுரை மாவட்டத்திலிருந்து 5000 வணிகர்கள் மாநாட்டில் பங்கேற்போம் என்பதை தீர்மானித்திருக்கிறோம். குறிப்பாக இந்த மாநாட்டில் பல்வேறு பிரகடன தீர்மானங்கள் எடுக்க இருக்கிறோம். அனைத்து மாநிலத்தினுடைய தலைவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். ஏறக்குறை இதுவரை 28 மாநிலங்கள் வருவதாக ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மாநில மாநாட்டில் சிறப்புமிகு பிரகடன தீர்மானமாக சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு கார்பரேட் கம்பெனி ஆன்லைன் வர்த்தகத்திலிருந்து பிடியிலிருந்து வியாபாரிகளை பாதுகாப்பது எப்படி என்பதை ஆய்வு செய்து முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பிரகடன தீர்மானத்தை எடுக்க இருக்கிறோம். அதான் சிலிண்டர், கேஸ் இதெல்லாம் கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று மதியம் 3 மணி அளவிலே சென்னை தலைமைச் செயலகத்திலே உணவுத்துறை அமைச்சர் பிளஸ் அதனுடைய அதிகாரிகளோடு ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் இன்னும் ஒரு 4-5 நாள் தாக்கு பிடிக்குமாறு சில சிலிண்டர் கம்பெனிகள் சொல்லுகின்றார்கள். அதே வேளையில மத்திய அரசுக்கு மாநில அரசு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தப்பட்டு அதில் தீர்வு காணக்கூடிய சூழல் எடுத்திருக்கிறார்கள். அதில் தமிழ்நாடு வணிக சங்கங்கள் பேரமைப்பின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்று கிராமப்புறங்கள் ஹோட்டல்ல நிறைய ஹோட்டல்ல கட்ட அடுப்பு, இதில் கறி போடுற அடுப்பு, கட்டை போட்டு ஸ்டீமர் இருக்கு, இதெல்லாம் இருக்கும், நடைமுறையில் இருக்கு, அதெல்லாம் தப்பிச்சுக்கிடுவாங்க. ஆனா பெருநகர்கள் சென்னை, கோவை, இந்த திருச்சி போன்ற பெருநகரங்கள்ல அந்த ஸ்டீமர் அதாவது கேஸ் நம்பியே இருக்காங்க. அவங்களெல்லாம் தொழில் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். குறிப்பா தோசை கிடைக்காத மக்களுக்கு வேகும் பொருள் ஓரளவு இட்லி, ரைஸ், சாதங்கள் மட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஹோட்டல் மட்டும் பாதிப்பு இல்லைங்க. நீங்க அந்த கேஸ் சிலிண்டர் கொண்டு வரக்கூடிய வாகனம் ஓட்ட முடியாது, அதில் பணியாற்றக்கூடிய டிரைவர் லேபருக்கு ஓட்ட முடியாது. ஒரு செயின் சங்கிலி மாதிரி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதில் பாதிப்பாங்க. இப்பதான் தெரியுது கேஸ் இவ்வளவு அத்தியாவசியமான பொருளாக இருக்கிறது என்பது இப்பதான் ஆய்வு செய்யல தெரியப்படுகிறது. நிறைய ஃபேக்டரிகள், உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டரிகள் தடைப்படுகிறது. மருத்துவமனைக்கு கட்டாயமாக கேஸ் தேவைப்படுகிறது. பல சூழலில் தவித்துக் கொண்டிருக்கிறோம். உலக நாடுகள் எல்லாம் எப்படி இந்த போர் முடியுமா என்று சிந்தனைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. போர் சூழலில் இருந்து விடுவித்து நம்மை காப்பாற்றுவதற்கு இறைவன் தான் அருள் புரிய வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு கேட்டுக் கொள்கிறது. மதுரை விமானங்களுக்கு சர்வதேச அந்தஸ்து ஆமா ஆமா அடுத்த கட்டமா எக்ஸ்போர்ட் எல்லாமே அதிக லெவலில் நடக்கும் சொல்லி நம்ம சைட்ல இருந்து அதுக்கு என்ன மாதிரியான, அதாவது விமான நிலையம் சர்வதேச அளவிலே மதுரை அமல்படுத்தியதற்கு மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில் இங்கு செயல்படுத்தக்கூடிய ஏர்ட்ரம் என்பது இன்னைக்கு சாதாரணமான மக்கள் பிளைட்டை ஏறக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா கட்டணம் என்பது குதிரை கும்பாக இருக்கிறது. நீ மதுரை, தூத்துக்குடி பாத்தீங்கன்னா இந்தியாவிலே அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடிய மாவட்டம் முதல்ல தூத்துக்குடி, அதன் பிறகு மதுரை. இந்த சூழல் இருக்கிறது. ஒன்மன் சோவாக ஒரு கம்பெனி இருக்கின்ற காரணத்தினால் அந்த நிலை இருக்கிறது. மத்திய அரசு அதை ஆய்வு செய்து மேலும் பல கம்பெனி பிளைட்டுகளை அனுப்ப வேண்டும். அதே மாதிரி இரவு நேர பிளைட் இப்ப தூத்துக்குடியில 29 இரவு 8 மணிக்கு சொல்லியிருக்காங்க. அது 9 மணிக்கு இருந்தா மிக சௌரியமாக இருக்கும். ஏன்னா எல்லா நிகழ்ச்சியும் நிறைவு செய்த பிறகு அவர் சென்னை போற வசதியாக இருக்கும். இது ஏதுவாக அமைத்துவிட வேண்டும். நவீன முறையிலே அரசு செயல்படுத்துகின்ற பொழுது அதை பாதுகாப்பதோடு முறைப்படுத்தி எப்பொழுதுமே அது மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது.